ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா மொச்சக்கொட்டை உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மொச்சக்கொட்டை வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காய்ட்டும். ஆயில் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம், கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். ஸோ நம்ம ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இஞ்சி போட்டு போட்டுக்கலாம். போட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பார்த்திங்கன்னா அதை வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வச்ச ரவை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடல, பிகாஸ் ஆல்ரெடி அந்த கொட்டை வேக வைக்கும் போதே போட்டுட்டோம். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான் பார்த்துக்கோங்க. ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தாக்கா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து வெந்துச்சுன்னா சூப்பரான மொச்சக்கொட்டை உப்புமா ரெடி ஆகிடும்.